ஸ்ரீ குருப்யோ நமஹ. திருப்பாவையினுடைய 29வது பாசுரத்தின்படி, சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மதையடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு அந்த பகவானை நம்ம சேவிச்சுட்டு நம்மளுடைய யோகத்துக்கு தேவையான விஷயங்கள் அவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். அதை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று பார்க்கலாம். காட்டுக்குள்ளே ஒரு வீட்டில் 2-3 பேர் இருந்துகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப பெரிய மழை பெஞ்சுட்டு இருந்தது. அந்த மழை பெய்யும்போது வெளியில் எப்படி எட்டி பார்த்தாக்க 3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. உடனே அவங்கள உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிடும்போது அந்த 3 பேர் சொன்னாங்க, நாங்கள் வந்தாக்க யாராவது ஒருத்தர் தான் வருவோம், அதில் எங்கள் யார் ஒருத்தர் நீங்கள் கூப்பிடுறீங்களோ அவங்க மட்டும்தான் வருவோம்னு சொன்னாங்க. முதல் ஆள் சொன்னால், என் பேர் ஸ்ரத்தாவான், நான் உள்ளே வந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஸ்ரத்தையை கொடுப்பேன்னு சொன்னான். 2வது ஆள் சொன்னால், என் பேர் அர்த்தவான் அப்படின்னு சொன்னான், நான் உள்ளே வந்தாக்க உங்களுக்கு நிறைய செல்வத்தை கொடுப்பேன்னு சொன்னான். 3வது ஆள், என் பேர் சித்திமான் பேர், நான் உள்ளே வந்தேன்னு சொன்னாக்க உங்களுக்கு நிறைய எல்லா காரியத்துலேயுமே சித்தியை கொடுப்பேன், சக்ஸஸ் கொடுப்பேன்னு சொன்னான். அப்போ எங்கள் 3 பேரில் யார் ஒருத்தரை கூப்பிடணுமோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ஆலோசித்தாங்க. ஆலோசிச்சுட்டு வெளியில் ஒரு ஆளை கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனேவே இவங்க கூப்பிட்ட ஆள் உள்ளே வந்த போதே பின்னாடியே 2 பேரும் உள்ளே வந்துட்டாங்க. இது எப்படி சாத்தியம், எதுக்காக 3 பேர் வந்தீங்க இப்போது அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் கூப்பிட்ட ஆள் அப்படிப்பட்டவர், அவர் வந்தால் நாங்கள் 2 பேரும் கூடவே வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னபோது, யார் அதுக்கும் அந்த ஆள் அப்படின்னா அவர் தான் ஸ்ரத்தாவான். அந்த ஸ்ரத்த அப்படிங்கிறது எங்கே இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக செல்வமும் சித்தியும் இருந்தே ஆகணும். அந்த ஸ்ரத்தைங்கிறது ஒன்று தான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்ஸஸ்ஃபுல் விஷயத்துக்கு ஸ்ரத்தையை வேணும்னு அந்த பகவான் சொல்கிறார். ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் அப்படின்னு 17வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார் பகவான் கிருஷ்ணன். அதில் ஆரம்பத்தில் அந்த ஆகாரத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்ருக்க. ஆகாரத்தில் 3 விதமான குணங்கள் இருக்குது அர்ஜுனா. அந்த சத்வ ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற குணத்தில் இருக்கக்கூடியவா, சாத்வீக குணம் உள்ளவா என்ன மாதிரி ஆகாரத்தை லைக் பண்ணுவா அப்படின்னு முதல்ல சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். அதில் ஃபஸ்ட்டு அவளுக்கு ஆயுளை வளர்க்கக்கூடியது, புத்தி, ஆரோக்கியம், சுகத்தை வளர்க்கக்கூடியது, பிரீத்தியை வளர்க்கக்கூடியது, அப்படிப்பட்ட ஆகாரத்தை தான் அவள் லைக் பண்ணுவாள். அவளுக்கு இந்த ஆகாரத்தை சாப்பிட்ட உடனேயே சுகம் இருந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டது சாத்விக ஆகாரம்னு சொல்கிறார். இதுக்கு நம்மளுக்கு என்ன ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டால், எந்த ஆகாரம் சாப்பிட்ட உடனேயே மனசுக்கு திருப்தியை உண்டு பண்ணுறதோ அது சாத்விகம். இன்னும் இல்லையேங்கிற அந்த தபனத்தை உண்டு பண்ணக்கூடாது, முதல் விஷயம். 2வது, சாப்பிட்டு முடித்த உடனேவே எந்த ஆகாரம் எப்படிப்பட்ட வேலையும் செய்யறதுக்கு நம்மளை உதவியாக இருக்கோ அதுவும் சாத்விகம்தான். சரி, இப்போ ராஜச ஆகாரத்தில் எப்படி இருக்கும், ராஜச குணம் உள்ளவா என்ன ஆகாரத்தை பிரியப்படுவா அப்படின்னு கேட்டால், கசப்பு, புளிப்பு, உப்பு, ரொம்ப சூடு, அதுக்கப்புறமா காரமாக இருக்கிறது, உவர்ப்பாக இருக்கிறது, அப்புறம் அப்படியே எரிப்பாக இருக்கக்கூடியது, இதெல்லாம் லைக் பண்ணுவாள். இப்போ கசப்பு சுவை அப்படின்னு சொன்னாக்க மருந்துக்காக உபயோகப்படுத்தக்கூடிய அந்த கசப்பை பற்றி சொல்லலை. ஒரு சில ஆகாரங்கள் சாத்வீகமாக இருக்கக்கூடியவர்கள் சாப்பிடும்போது அதை கசப்பு அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி விடுவாங்க. அந்த தான் அந்த சொல்கிற அது டீட்டெயிலாக நம்ம சாஸ்திரங்களை படித்தா தெரியும். அது இப்படிப்பட்ட ரொம்ப காரம், ரொம்ப சூடு அதெல்லாம் இருக்கக்கூடிய ஆகாரத்தை சாப்பிட்றவளுக்கு என்ன உண்டாகும்னு கேட்டாக்க, எப்போவுமே கொஞ்சம் துக்கம் இருந்துட்டுருக்கும் மனசுக்குள்ளே. அதுக்கப்புறமா நோய் அதுவும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். ஓகே, இப்போ தாமச ஆகாரம் எப்படிப்பட்டது அப்படின்னு வர்ணிக்கும் பொழுது, யாத்த யாமம் கதரசம்னு சொல்லுவார். ஒரு யாமம் அப்படிங்கிறது 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரம் கழித்து சமைச்சு 3 மணி நேரம் கழித்து சாப்பிடக்கூடிய ஆகாரம் தாமச பிரியர்களுடையது. அப்போது அதில் கத ரசம் அதில் போயிடும், நல்ல சுவை அதில் போயிடும்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா அது
மற்றவ சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்ச ஆகாரங்களும் அதில் தாமச ஆகாரம் ஆயிடுறது. அதே மாதிரி பகவானுக்கு எது நம்ம நைவேத்தியம் பண்ண முடியாதோ, அதாவது நம்மளா பண்ணி அதை நைவேத்தியம் பண்ணக்கூடியதுன்னு ஒரு சில ஆகாரங்கள் இருக்குது. அது முடியாத ஆகாரங்கள்லாம் தாமசம் ஆயிடுறது. ஸோ தட் இப்போது யாமம் முடிஞ்சு போன, அதாவது 3 மணி நேரம் கழித்த ஆகாரம், சுவை இழந்த ஆகாரம், அப்புறம் புளிச்சு போனது, பழையசாக இருக்கிறது, அதுக்கப்புறமா மற்றவங்க சாப்பிட்டு மிச்சம் வச்சுருக்கக்கூடிய ஆகாரம், பூஜைக்கு உதவாத, அதாவது நைவேத்தியத்துக்கு உதவாத ஆகாரம், இதெல்லாம் தாமச பிரியர்களுக்கு, இவாளுக்கு அந்த மோகத்தையும் தூக்கத்தையும் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆகாரத்தை பற்றி சொல்கிறார். இதே மாதிரி இன்னும் 3 விதமான யஜ்ஞம், 3 விதமான தபஸ், 3 விதமான யாகம், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சத்வ ரஜஸ் தமஸை பற்றி சொல்ல போகிறார் பகவான். அந்த ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம்ங்கிற ஒரு யோகத்தை நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னாக்க, அடுத்த பாதத்தில் நம்ம பண்ண வேண்டிய ப்ராக்டிஸ் இல்லையா, சாதனை இல்லையா, அந்த சாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால் நம்ம இது கொஞ்சம் பகவத்கீதையில் 17வது அத்தியாயத்தை பார்த்துட்டு அதை கண்டினியூ பண்ணலாம்.